بسم الله الرحمن الرحيم حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم خير الناس من طال عمره وحسن عمله وقال النبي صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக சபை உறுப்பினர்களே, இன்றைய இந்த நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா அவனுடைய மேலான இந்த மஸ்ஜிதில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சுவர்க்கத்திலும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தருள்வானாக. எம் பாவங்களை மன்னித்தருள்வானாக. நாங்கள் கேட்கக்கூடிய எங்களுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹயாத்தோடு வாழும் காலமெல்லாம் அவனுக்கு விருப்பமான சாலிஹான அமல்களை செய்யக்கூடிய ஈமானை, உடல் சுகத்தையும் நீண்ட ஆயுளை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அகில இலங்கை ஜமியத்து உலமா இந்த நாட்டினுடைய சமூகத்தின், விசேஷமாக முஸ்லீம் இஸ்லாமிய சமூகத்தின் சன்மார்க்க கடமைகளை செய்வதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மாபெரும் சபை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா. அது 100 ஆண்டுகளை கடந்து விட்டது. அந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய கிளைகள் பிரதேச வாரியாக, மாவட்ட வாரியாக பிரிந்து, அது பிரிக்கப்பட்டு அதனுடைய சேவைகளை மக்கள் மயப்படுத்தும் முகமாக எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பிரதேசங்களிலும் அந்த ஜமியத்துல் உலமா கிளை விட்டு இன்று அதனுடைய சேவைகளை பரந்த அளவில் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு செய்து வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எல்லா மாவட்டங்களிலும் பிரதேச கிளைகள் இருப்பதைப் போல கொழும்பு மாநகருக்கும் பிரதேச கிளைகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு என்பது இலங்கையினுடைய தலைநகர், மக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதி என்பதன் காரணமாக அதனுடைய கிளைகளை 4ஆக பிரித்து கொழும்பு வடக்கு, கொழும்பு தெற்கு, கொழும்பு மேற்கு, கொழும்பு நகர் சிட்டி என்ற 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதற்கு தனியான நிர்வாகங்கள் உருவாக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஜமியாவினுடைய சேவைகள் மக்களுக்கு இலகுவாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிவகைகளை ஜமியாவுடைய தலைமையகம் செய்ததன் காரணமாகத்தான் இந்த இடத்தில் நானும் உங்களை சந்தித்திருக்கிறேன். நீங்களும் என்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அல்லாஹு தஆலா எங்களுக்கு இன்னும் இப்படியான ஹிதுமத்துகளில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தெற்கு கிளை சவுத் டிவிஷனுடைய பகுதியாகத்தான் நாங்கள் இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை நாம் உங்களுடைய மஸ்ஜிதிலே செய்வதற்கு அனுமதி கேட்ட போது இந்த பள்ளி நிர்வாகத்தினர் மனமுவந்து அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவை வரவேற்றார்கள். உங்களுடைய நிகழ்ச்சிகளை செய்யுங்கள், எங்களால் என்ன செய்ய முடியும், எங்களால் முடிந்த பல உதவிகளை நாங்கள் உங்களுக்கு செய்வோம் என்று எங்களுக்கு அனுமதி கதவை திறந்து தந்தார்கள். பெருமனதோடு நாங்களும் அதை ஏற்றுக்கொண்டோம், வரவேற்றோம். ஜம்மியா என்பது உலமாக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு சபை. உலமாக்கள் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிஸ்கள். உலமாக்கள் என்பவர்கள்
இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ் கோடான கோடி உயிரினங்களை படைத்து இந்த உலகத்திலே பரிபாலித்து கொண்டிருக்கிறான். அத்தனை உயிரினங்களிலும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான சங்கையான ஒரு படைப்பு மனித சமுதாயம். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனிதனை ஒரு அழகான உருவமாக நாம் படைத்து செவ்வைப்படுத்தி பக்குவப்படுத்தி அவனை நாம் பராமரித்து கொண்டிருக்கிறோம் என்று மனிதனுடைய படைப்பை அல்லாஹ் சிலாகித்து பெருமைப்படுத்தி அல்லாஹ் எங்களை பற்றி பேசுகிறான். இந்த மனிதர்களில் சிறந்தவர்கள் நபிமார்கள், அந்த நபிமார்களில் சிறந்தவர்கள் ரசூல்மார்கள், அந்த நபிமார்கள் ரசூல்மார்களுடைய வாரிஸ்களாக பரம்பரையாக வந்து இந்த பூமியில் நபிமார்களுடைய வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் உலமா பெருமக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்கள் முற்று பெற்று விட்டார்கள். நபிமார்களுடைய வருகை எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தோடு வருகையோடு நபித்துவம் முற்று பெற்று விட்டது. அவர்களுக்கு பின்னால் எந்த நபியும் வரப்போவது கிடையாது. ஆனால் அவர்கள் எதனை வாழ்ந்து காட்டினார்களோ, சொல்லால், செயலால், நடத்தையினால், அங்கீகாரத்தினால் எதையெல்லாம் இந்த உம்மத்தினருக்கு விட்டு விட்டு சென்றார்களோ அதை உலமாக்கள் சொல்லுவார்கள். உலமாக்கள் தங்கள் வாழ்க்கையில் எடுத்து நடப்பார்கள். உலமாக்கள் ஏவுவார்கள். பாவத்திலிருந்து அசிங்கத்திலிருந்து மக்களை அந்த உலமாக்கள் தடுப்பார்கள். நபிமார்கள் செய்து வந்த வேலை அந்த உலமாக்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அதனால சொன்னாங்க, அல் உலமா வரசத்துல் அம்பியா. நபிமார்களுடைய வாரிசுகள் உலமாக்கள். உலமாக்களுடைய கண்ணியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தி உண்டு, அதனுடைய உண்மைத்தன்மையை நான் இன்னும் அறியவில்லை, தராதரத்தை ஆதாரத்தை நான் அறியவில்லை. நாளை மஹ்ஷர் பெருவழியில் மக்கள் எல்லாம் சுவர்க்கமா நரகமா என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற நாள் அந்த நாள். மாலிகி யௌமித்தீன், ஜட்ஜ்மெண்ட் எங்கட கையில கிடைக்கிற நாள் என்ற ரிப்போர்ட், ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் என்ற வலது கையில கிடைக்குமா அல்லது இடது கையில கிடைக்குமா என்ற நாள் அந்த நாள். தாய் தகப்பன் ஒவ்வொரு திக்கில ஓடியாடி யா நப்சி யா நப்சி, என்னை காப்பாற்றியா அல்லாஹ், என்னை பாதுகாத்திரியா அல்லான்னு ஓடுற நாள் அந்த மஹ்ஷர் பெருவழி. பிள்ளைகளெல்லாம் பெற்றோரை கண்டு விரண்டோடுகிற நாள். மஹ்ஷர் மைதானத்தை பற்றி நினைத்தாலே பயமாக இருக்கிறது. அந்த அளவு யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த நாள். அந்த நாளில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான், ஒரு தீர்ப்பளிப்பான். நீங்கள் போங்க, உங்களுடைய ரிப்போர்ட் இருந்தா இருக்குது நல்லா கொடுத்து விடுவான். அவன் திறந்து பார்க்குற நேரத்தில் தேம்பி தேம்பி அழுவான். அழுது விட்டு அவன் பார்ப்பான், என்னுடைய தீர்ப்பு நரகத்தின் பக்கமாக இருக்கிற. அவன் நடந்து செல்லுவான் நரகத்தை நோக்கி. செல்லுகிற போது இப்படி ஒரு பார்வை திரும்பி பார்ப்பான். அல்லாஹ் கேட்பான், நீ யாரை பார்க்கிறாய், எதற்காக பார்க்கிறாய்? அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், எங்கட மஸ்ஜிதில் எங்கட மஹல்லாவில் ஆலிம்கள் இருந்தாங்க, எங்களுக்கு பயான் நிகழ்த்தினாங்க. அந்த பயானில் சொன்னாங்க, அல்லாஹ் அர்ஷுடைய ரஹ்மான் என்னை பெற்று வளர்த்த என்னுடைய தாயை விட ரொம்ப இரக்கமுள்ளவன் அல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறாங்க. யா அல்லாஹ், நீ எனக்கு நரகத்தை எனக்கு தந்திருக்கிறாய். சில நேரங்கள் தருகிற போது நான் நரகவாதி என்ற கோபத்தோடு தந்திருப்பாய். நான் நரகத்துக்கு போய் சேர்றதுக்கு இடையில் உண்ட மனசு மாறி எனக்கு இரக்கம் காட்டுவாய் அல்லவா? அந்த இரக்கத்தில் நீ என்னை பார்க்கிறாயா என்று தான் நான் உன்னை இப்படி திரும்பி பார்த்தேன் என்று சொல்லுகிற போது அர்ஹமுர் ராஹிமீனாகிய அல்லாஹ் சொல்லுவான், வா இங்கே. என்ற ரஹ்மத்தை பற்றி உனக்கு சொல்லி தந்தது ஆலிம்கள், உலமாக்கள். அந்த உலமாக்களை உன்னை கண்ணால் நீ பார்த்திருக்கிறாய். அந்த உலமாக்களை நீ கண்ணியப்படுத்தி இருக்கிறாய். அந்த உலமாக்களுடைய நசீகத்தை, உபதேசத்தை கேட்டிருக்கிறாய். நான் உன்னை மன்னித்து விட்டேன், சொர்க்கம் போ என்று அல்லாஹு தஆலா உலமாக்களை பார்த்ததனால், உலமாக்களை கண்ணியத்தோடு கல்பில் சுமந்ததனால், அவர்களுக்கு ஏதோ ஒரு மரியாதை கொடுத்ததன் காரணமாக நரகத்திலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்து சொர்க்க பாக்கியம் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். உலமாக்களுடைய கல்பில் குர்ஆன் இருக்குது. நபிமார்கள் இந்த உலகத்தில் நுபுவத்தினுடைய
அந்த நூரை, பிரகாசத்தை சுமந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆலிம் உலமாக்கள் அந்த நுபுவத்தினுடைய ஒளியை இப்போது கல்பில் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சொல்லில, செயலில, நடத்தையில சில தவறுகள் இருக்கலாம், மனிதன் தவறுகள் இருக்கலாம். கல்பில் குர்ஆன் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அவனோட கல்பில் இருக்குது. ஷரீஅத்துடைய மார்க்கத்தினுடைய இல்ம் அவனோட கல்பில் பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருக்கிறது. எந்த இடத்தில் எந்த ஒரு ஆலிமை, எந்த ஒரு உலமாக்களை நாங்கள் காணுகிற போதும் அவர்களோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த உலமா சபையினுடைய ஒரு கிளையினுடைய ஒரு சேவையாகத்தான் இந்த இடத்துல இன்றைய ஒரு போயா தினத்தில் இந்த வாரான நிகழ்ச்சியை நடாத்துகின்ற ஒரு பாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த அனுமதியை தந்த நிர்வாகத்தினருக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் துஆ செய்து ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்று துஆ செய்து விட்டு இன்ஷா அல்லாஹ் நான் விடயத்திற்குள் வர ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு கொஞ்ச கால குறுகிய கால வாழ்க்கை, நீண்ட நெடிய வாழ்க்கை அல்ல, கொஞ்ச கால வாழ்க்கை. அந்த கொஞ்ச காலம் வாழ்வது கூட பெரியதோர் சவாலுக்குரிய காலமாக இன்றைய காலத்திலே மாறி இருக்கிறது. அந்த அளவுக்கு திடீர் மரணங்கள் இன்று எம்முடைய காதுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது 80 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்த மக்கள் வஃபாத்தாக செய்தி எங்களுடைய காதுக்கு வந்தது. இன்றைக்கு வாழக்கூடிய 18 வயசு படிக்கக்கூடிய மாணவர்கள் 18 வயசில் வஃபாத்தாகி கொண்டிருக்கிறார்கள். திருமணம் முடித்த புதுசில் 25-27 வயசுல வஃபாத்துடைய செய்தி. சாதிக்க வேண்டிய இளைஞர்கள் 30-35 வஃபாத்தாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு திடீர் மரணங்கள், மௌத்துடைய செய்தி எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழுகிற போது எங்களோட ஹயாத்துடைய முடிவு எங்கே இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. நமக்கு பயமாக இருக்குது. என்ன பயம்? மௌத்தை நினைத்த பயம் அல்ல, கபருக்கு போகிறதுக்கு எங்களிடத்துல என்ன இருக்குது, எதை சம்பாதிச்சிருக்கிறோம், அது வரைக்கும் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் எங்களுடைய பாவங்களுக்கு தௌபா செய்திருக்கிறோமா, ஒவ்வொரு நாளும் இரவையில் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களோட கல்வை நாங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளணும். ஒவ்வொரு நாள் காலையில் குளித்து உடை மாற்றி எங்களை சுத்தப்படுத்தி கொள்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னால் கல்வை சுத்தப்படுத்தி கொள்ளணும், உள்ளத்தை சுத்தப்படுத்தி கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கு அதிகமாக நாங்கள் கேள்விப்படுற மரண செய்தி தூக்கத்தில் தான் அதிகமானவர்களுடைய வஃபாத்துடைய செய்தி வந்து சேருது. தூக்கம் என்பது நாளாந்தம் நாங்கள் சந்திக்கின்ற ஒரு சிறு மரணம். அதனால தான் தூங்குற நேரத்தில் நான் துஆ ஓதுறது, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா, யா அல்லாஹ் உண்ட பெயரை கொண்டு அமூத்து, நான் மௌத்தாகிறேன். அப்படி யாரும் சொல்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவைத்தான் சொல்லி தந்தார்கள். ஏதோ எங்களை சமுதாயத்தில் அந்த துஆவுடைய கருத்து தெரியாதனால எல்லாரும் ஓதுறாங்க. இல்லாட்டி யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் யாரெல்லாம் நான் மௌத்தா போறேன்னு சொல்லிட்டு பிளவுல தலையை வைக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துஆ ஓதி கொண்டு படுங்க. தூக்கத்துக்கு முன்னால் தொழுகைக்கு உது எடுக்கிற மாதிரி உது எடுத்துக் கொள்ளுங்க. சுபஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் கூறி அதை 100ஆக பூர்த்தியாக்குங்கள். குல் ஹுவல்லாஹு அஹத், ஃபலக் நாஸை ஓதிக்கொள்ளுங்கள். ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்ளுங்கள். உங்களோட வலப்பக்கம் இடது பக்கம் 2 மலக்குகளை அல்லாஹ் சாட்டி வைப்பான். ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு படுக்கக்கூடிய மக்களுக்கு இரவு நேரம் முழுவதும் மலக்குகளுடைய பாதுகாப்பு உண்டு. சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், இந்த 4 கலிமாக்களை சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா என்று தூங்குங்கள். உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் படுக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தூக்கத்துக்கு முன்னால இப்படி எங்களுடைய அமல்களை செஞ்சு கொண்டு நாங்கள் தூங்க போனா சில வேளைகளில் அந்த தூக்கமே எங்களுக்கு நிரந்தர மரணமாக ஆகிவிட்டால் நாங்கள் ஒரு ஷஹீதுடைய நிலையில், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கிறோம். காலையில் அல்ஹம்துலில்லாஹ் வளமையை போல 4:30 மணிக்கு எங்களுக்கு 5 மணிக்கு தூக்கத்திலிருந்து விழிப்பு வருது, முழிச்சு கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் இன்றைக்கும் வாழ்வதற்கு எனக்கு ஹயாத்தை திரும்ப தந்தாயே, அல்ஹம்துலில்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும்.
பக்கத்தில் இருக்கிற மனைவியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, தாய் தகப்பனை பார்த்து ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னால ரப்போடு தொடர்பு. படைப்பினங்களாகிய நாங்கள் படைப்பாளனாகிய அல்லாஹோடு தொடர்பு. அல்ஹம்துலில்லாஹ். முதலா இந்த வாயில வர வேண்டிய வார்த்தை, ஒரு முஸ்லீம் காலையில தன்னுடைய நாவினால் முதலாக சொல்ல வேண்டிய வார்த்தை அல்லாஹுடைய பெயர் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் எதற்கு? இன்றைக்கும் வாழ்வதற்கு எனக்கு ஹயாத்தை தந்து யா அல்லாஹ் நீ என்னை எழும்ப செய்திருக்கிறாயே, அதற்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த நிஅமத்தை இன்றைக்கு எனக்கு தந்திருக்கிறான், இன்றைய நான் எழும்பி இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று யார் ஒருவர் அல்லாஹை புகழ்ந்த நிலையில் காலையிலே கண்விழிக்கிறாரோ, அல்லாஹை ஒரு அடியான் புகழ 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 அல்லாஹ் அந்த நிஅமத்தில் அல்லாஹ் இன்னும் பறக்கச் செய்வான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னும் ஆயுளை அல்லாஹ் நீளமாக்குவான், இன்னும் அல்லாஹ் நீளமாக்குவான். காலையில கண் விழித்ததோடு அல்ஹம்துலில்லாஹ். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு. யார் ஒருவருடைய வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தைக்கு பிறகு அல்லாஹ் 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 என்ற பெயரோடு யார் ஒருவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாரோ, அவருடைய சக்கராத்துடைய நேரம் மலக்குமார்களுடைய வருகை கொண்டு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்தாமல் அல்லாஹ் அவரை மரணிக்க செய்ய மாட்டான். இது இறைவனுடைய குர்ஆனுடைய வாக்களிப்பு. சக்கராத்தில் வாப்பா இருக்கிறாரு, நானா கொஞ்சம் சக்கராத்தில் இருக்கிறார் என்ற செய்தியை போனா குடும்பங்கள் எல்லாம் எப்படி ஓடோடி வந்து எங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொள்றாங்களோ, இதைவிட பெரியதோர் வருகை தான் மலக்குமார்களுடைய வருகை. எத்தனை பேர் எங்களுக்கு பக்கத்தில் வந்து யாரும் எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. கால் விரல்ல நுனி விரல்ல இருந்து ஒவ்வொரு ஜாயிண்டா ரூஹ் பிரிக்கப்பட்டு 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 கடைசியில தொண்டைக்குழிக்குள்ள ரூஹ் வந்து ஊசலாடி கொண்டிருக்கும். காலில் கையில சீவன் இருக்காது, கால் கையெல்லாம் குளிர்ந்து போய்விடும். ரூஹ் இருக்கும் வரைக்கும் தான் இதெல்லாம் கொஞ்சம் சூடா இருக்கும். உடம்புல சூடு இருக்கிறதெல்லாம் ரூஹ் இருக்கிறதுனால. ரூஹ் இல்லாட்டி, உயிர் இல்லாட்டி கை காலெல்லாம் அப்படியே குளிர்ந்து போய்விடும். இந்த ரோஹ் கடைசியில இந்த ஹல்க், இந்த தொண்டைக்குழிக்குள்ள கர்கராக்குள்ள வரக்கூடிய நேரத்தில் எத்தனை பல குடும்பங்கள் சொந்தங்கள் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சு என்னத்தை தான் அழுது பிரட்டினாலும் ஒன்றுமே நடக்க போறதில்லை. இவருடைய கண்களுக்கு அது தெரியவும் மாட்டுச்சு. ஏன்னா இவர் அல்லாஹுடைய தொடர்புல இருப்பார். ஒரு சாலிஹான முஃமின், ஒரு சாலிஹான முஃமின் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தொடர்போடு இருக்கிற நேரம், எந்த நேரம் அல்லாஹ் அல்லாண்டு வாழ்ந்த ஒரு ஈமான்தாரி முஃமின். அதற்காக என்ன தஸ்பீஹ் வச்சுக்கொண்டு அல்லாஹ் 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 சுத்துறதா இல்ல. வாழ்க்கையில் எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் அதில் அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்க வேண்டும். அதில் ஒன்று, காலையில் கண் விழித்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ், அங்கே ஒரு அல்லாஹ் இருக்கிறான். எழுந்தவுடன் நாம் என்ன செய்வோம்? வாஷ்ரூம் போவோம். அங்க துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ். அல்லாஹும்ம, அதிலும் அல்லாஹ் இருக்கிறான். வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வந்ததோட குஃப்ரானக, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன், அங்கும் அல்லாஹ் இருக்கின்றான். வந்ததோடு உட்கார்ந்திருந்து ஒரு மிடர் தண்ணீர் குடிக்கிறதுக்காக தண்ணீர் எடுப்போம். பிஸ்மில்லா. தண்ணீர் குடிக்கும் போது அல்லாஹுடைய பெயர். குடிச்சு முடிச்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், அங்கும் அல்லாஹ் இருக்கிறான். இப்ப 2 ரக்காத் தொழ போகிறோம், அல்லாஹ்வுக்காக தொழ போகிறேன். கல்பில உசல்லி, அல்லாஹ்வுக்காக தொழ போகிறேன், அங்கும் அல்லாஹ் இருக்கிறான். தக்பீர் கட்டியவுடன் அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அங்கும் அல்லாஹ் இருக்கிறான். ருக்குவுக்கு போது அல்லாஹ் இருக்கிறான், சுஜூதுக்கு போகும்போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் இருக்கிறான். இப்படியாக வாழ்க்கையில தொழுது முடிச்சதற்கு பிறகு இப்ப வீட்டை விட்டு போறோம், மஸ்ஜிதுக்கு சுபஹு தொழுகிறதுக்கு வெளியே காலை வைக்கும் போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அங்கும் அல்லாஹ் இருக்கிறான். வாகனத்தில் ஏறும்போது பிஸ்மில்லாஹ், அங்கும் அல்லாஹ் இருக்கிறான். பள்ளியின் படியை மிதிக்கும் போது அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத், அல்லாஹும்ம, இறைவா, அங்கும் அல்லாஹ் இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, போகும்போது வரும்போது அச்சில் ஒரு தும்மல் போச்சு, அல்ஹம்துலில்லாஹ், அங்கும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இருக்கிறான். பக்கத்தில் ஒருத்தவர் தும்மி அச்சின்று சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரு, நான் அவருக்காக ரஹ்மக் அல்லாஹ்னு சொல்றேன், அங்கும் அல்லாஹ் இருக்கிறான். என்னோட அல்லாஹ் இருக்கிறான், நான் அல்லாஹோடு இருக்கிறேன்.
நான் அல்லாஹோடு இருக்கிறேன், அவன் என்னோடு இருக்கிறான். அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருக்க வேண்டும். சந்தர்ப்ப துஆக்களை ஓத 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 என்னுடைய நாவு உச்சரிக்கிற வார்த்தை என்ன? அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். இதைத்தான் அல்லாஹ் சொன்னான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ். யாருடைய வார்த்தை, யாருடைய வாழ்க்கை அல்லாஹ் அல்லாஹ் என்ற வாழ்க்கையோடு இருக்கிறதோ, வார்த்தையோடு இருக்கிறதோ, அந்த நேரத்தில் தான் மலக்குமார்களை அல்லாஹ் சக்கராத்துடைய நேரத்திற்கு அனுப்பி ஒரு சாந்தியோடு சமாதானத்தோடு சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்தை பார்த்த நிலையில் வஃபாத்தாகக்கூடிய கண்ணியமான மௌத்தை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு தான் கொடுப்பான். இதான் அல்லாஹ் என்ற வார்த்தை என்பதை வாழ்க்கையாக்கி கொள்ளுவது. வெறுமனே உட்கார்ந்து இருந்து தஸ்பீஹ் மணியை அல்லாஹ் அல்லாஹ் என்று புரட்டி கொண்டு போயிருப்பது அல்ல. அல்லாஹ் என்ற வார்த்தையை வாழ்க்கையாக்கி கொள்ள வேண்டும். சாப்பிடுகிற போது பிஸ்மில்லா, சாப்பிட்டு முடிந்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ். அங்கும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் எங்கே இல்லை? வாழ்க்கை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ்வை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நாங்கள் வாழக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிற போது நிச்சயமாக எங்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீளமாக்குவான், சந்தேகம் கிடையாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துன்யாவை அல்லாஹ் வாழ வைப்பது முஃமினுக்காக. இந்த துன்யா உள்ளது முஃமினுக்காக. முஃமின் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு முஃமின் இந்த பூமியில் இருக்கின்ற வரைக்கும் இந்த துன்யாவை அல்லாஹ் அழிக்கவே மாட்டான். இந்த துன்யாவை அல்லாஹ் வாழ வைப்பான். خيرُ النَّاسِ مَنْ طَالَ عُمُرُهُ وَحَسُنَ عَمَلُهُ. மனிதர்களில் சிறந்தவன் யார் தெரியுமா? யாருக்கு அல்லாஹ் லாங் லைஃப், நீண்ட ஆயுளை கொடுத்து அவர் அதிகமாக அமல்களில் ஈடுபடுகிறாரோ அந்த மனிதன் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர்ருன் நாஸ், மனிதர்கள் ரொம்ப கெட்டவன் யார் தெரியுமா? நீண்ட லைஃப் கிடைச்சும் கூட தொழுறார் இல்ல, குர்ஆன் ஓதுறார் இல்ல, சாலிஹான அமல்கள் செய்யறார் இல்ல, குடும்பங்களோட சேர்ந்து வாழ்றார் இல்ல, இந்த மனிதன் மனிதர்களில் கெட்டவன் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புதியதொரு ஹிஜ்ரி ஆண்டு எங்களிடத்தில் வந்திருக்கிறது. ஹிஜ்ரி 1446 முஹர்ரமுடைய மாதத்தில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், தாசுஆ ஆஷூராவுடைய நோன்பை நாம் நோற்றிருக்கிறோம். இந்த மாதம் என்பது முஹர்ரமுடைய மாதம். அல்லாஹ்விடத்தில் நபிமார்கள் கேட்ட துஆக்கள் கபூல் செய்யப்பட்ட மாதம். இறை விசுவாசியான ஒரு முஃமின் அல்லாஹ்வை நம்பிய நிலையில் கேட்ட துஆக்களை கபூல் செய்து நபிமார்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கிய மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய கையினால் படைத்தான். தன்னுடைய உயிரினால் அவருக்கு ரூஹூதி அவரை உயிர்ப்பிக்க அல்லாஹ் ஆற்றல் பெற்ற அல்லாஹ் அவர்களுக்கு உயிர் கொடுத்தான். அவருடைய விலா எலும்பிலிருந்து அவருடைய மனைவி ஹவ்வாவை அல்லாஹ் படைத்தான். சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தான். சொர்க்கத்தில் வாழ்ந்தாங்க. எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? ஆஹிராவுடைய கணக்கின் பிரகாரம் சொர்க்கத்துடைய வாழ்க்கை 1 மணித்தியாலம் தான் வாழ்ந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். துனியாவுடைய வாழ்க்கையோட அந்த 1 மணித்தியாலத்தை ஒப்பிடும்போது 130 வருடங்கள் வாழ்ந்தார்கள். உலகத்துடைய வாழ்க்கை 130 ஆண்டுகள். ஆஹிராவுடைய வாழ்க்கை 1 மணித்தியாலம் தான் வாழ்ந்தார்கள். இந்த நேரத்தில் தான் அவனோட கல்வில சொர்க்கத்தை பற்றி ஒரு நல்லெண்ணம் பிறக்க ஆரம்பிக்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில. எங்க போனாலும் சொர்க்கம், காண்பவைகள் எல்லாம் இன்பமா இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்வில ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போட்டான், ஆதம் இந்த சொர்க்கமே உங்களுக்கு நிரந்தரமாக வேணும் என்றா அந்த இருக்கிற பழம் தர மரத்துக்கிட்ட போனீங்கன்னா இந்த சொர்க்கம் உங்களுக்கு நிரந்தரமாயிரும். ஆனா அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை உங்களை அந்த சொர்க்கத்துல வச்சுக்கூட. அதனால தான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அந்த மரத்துக்கிட்ட பெய்த்திரவானாம் அல்லாஹ் ஏன் உங்களை தடுத்திருக்கிற தெரியுமா? உங்களை துனியாவுக்கு அனுப்புறதுக்கு அல்லாஹ்க்கு விருப்பம். ஆனா நீங்க மரத்துக்கிட்ட பெய்த்தீங்கன்னா இந்த சொர்க்கமே உங்களுக்கு நிரந்தரம். மாற்று கருத்துக்களை போட்டு அவருடைய கல்பை ஷைத்தான் குழப்பிக்கொண்டே இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய சொல்லை கொஞ்சம் மறந்தார்கள், நஃப்ஸுக்கு வழிபட்டார்கள், பழம் தர்ற மரத்தை நெருங்கினார்கள். அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை மீறிய உங்களுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை, நீங்க துனியாவுக்கு போங்கன்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு வாழ்ற வாய்ப்பை இழக்க செய்து துனியாவுக்கு எல்லாம் அனுப்பி வைத்தான். துனியாவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் விளங்கினாங்க, ஷைத்தானுக்கு வழிபட்டதுனால அல்லாஹ்வுடைய தண்டனை எனக்கு கிடைச்சிருக்குது.
அல்லாஹ்விடத்துல மன்றாடினாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் யாருமே பாவம் செய்யாதவங்கள் அல்ல, செய்யற பாவங்களை தெரியாம செய்யறதும் அல்ல. நாங்க பாவம் செய்யறது எல்லாம் தெரிஞ்சு கொண்டு தான் செய்யறது. எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், பொய் சொல்றது. புறம் பேசக்கூடாது என்று தெரியும், புறம் பேசுறது. மற்றவனை பார்த்து பொறாமப்படக்கூடாது என்பது தெரியும், ஆனால் பொறாமப்படுறது. இல்லாத ஒருவரை பற்றி பேசுறது, புறம் பேசுறது, அவதூறு கூறுறது தடுக்கப்பட்டிருக்கிறது. வட்டியோட தொடர்பு படக்கூடாது என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. ஆனாலும் அதில் ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் வைத்து சம்பந்தப்படுகிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் எந்த ஒரு தவறையும் தெரியாமல் செய்வதல்ல, தெரிந்து கொண்டே செய்கின்றோம். தெரிஞ்சு கொண்டே செஞ்ச பாவத்துக்கு தௌபா தான் என்ன? ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தவறை செய்தார்கள், தெரியாமல் அல்ல, தெரிஞ்சு கொண்டு தான் செய்தார். அல்லாஹ்வுடைய கட்டளை போகக்கூடாது என்பது, ஆனால் அதை உடைத்து கொண்டு போனார்கள். வட்டியோட தொடர்பு இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய கட்டளை, ஆனா போறோம் நாங்க அங்க எங்களோட பேங்கோட வேலைகளை முடிச்சு கொண்டு வாரோம். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டிய ஒரு காலம் தூக்கத்துக்கு முன்னால ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். எங்கட உடம்ப சுத்தம் பண்ணின மாதிரி, எங்கட உடையை நாம் சுத்தம் பண்ணின மாதிரி, எங்கட உள்ளத்தையும் கழுவி சுத்தம் செய்த நிலையில் நாம் தூக்கத்திற்கு செல்லுகிறோம். தூக்கத்துக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டிய தௌபா ரப்பனா லலம்னா. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டு 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 கடைசியில் அரஃபாவுடைய மைதானத்தில் அல்லாஹ் கணவன் மனைவியுடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் ஒருவரோடு மற்றவரை சந்திக்க செய்த மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம். இது சங்கையான ஒரு மாதம், லேசான ஒன்று அல்ல இந்த முஹர்ரமுடைய மாதம். கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பேச்சு தெளிவில்லாத ஒரு நிலையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். இரண்டாவது, அதிகமான மறதியுள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த துஆவை கேட்டவர்கள் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நல்ல ஞாபக சக்தி அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், நல்ல நினைவாற்றல் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், நல்ல ஞாபக சக்தி, தெளிவான பேச்சாற்றல். நாம் பேசணும், தெளிவா பேச வேண்டும். யஃப்கஹு கௌலி, கேட்கக்கூடிய மக்களுக்கு அதிலே விளக்கம் கிடைக்க வேண்டும். இப்படியான ஒரு தெளிவான பேச்சாற்றலையும் மார்க்கத்தினுடைய விளக்கத்தையும் நல்ல நினைவாற்றலையும் கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். அவருடைய துஆ கபூல் செய்யப்பட்ட மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம். ஒரு காலத்தில், ஒரு கட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கௌம் பனி இஸ்ரவேலர்களுக்கு பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து கேட்டார்கள், உங்களில் யார் நல்ல அறிவாளி என்று கேட்டார். நல்ல புத்திசாலி உங்களில் யார்? யாரும் பதில் சொல்லல. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களை விட இந்த உலகத்திலேயே பெரிய அறிவாளி நான் தான் என்று சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா இப்போ அவங்களோட துஆ கபூல் ஆவிச்சு. ஞாபக சக்தி இல்லை, எனக்கு நல்ல விளக்கம் இல்லை, விளப்பம் இல்லை. அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி. துஆவை கேட்டு கேட்டு இருந்ததுனால் அல்லாஹ் அவங்களோட ஞாபக சக்தி அதிகப்படுத்தினான், நல்ல விளக்கத்தை கொடுத்தான், நல்ல சிந்தனையை கொடுத்தான், நல்ல புத்தியை கொடுத்தான், நல்ல சீரான சிந்தனை அல்லாஹ் கொடுத்தான். இதெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு அவருடைய மனதில் ஒரு எண்ணம் வந்துச்சு, என்னை விட பெரிய அறிவாளி இல்லை. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஒரு பெரிய அறிவாளி, நான் தான் பெரிய அறிவாளி என்று சொன்ன போது அந்த வார்த்தை அல்லாஹுக்கு கோபத்தை உண்டாக்கியது. அல்லாஹ் கேட்டான், மூசா எப்படி உங்களால சொல்ல முடியும்? நான் தானே உங்களுக்கு எல்லாத்தையும் தந்தேன். அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னான், உங்களை விட பெரிய அறிவாளி ஒருத்தர் ஈக்கிறாரு, அவரை போய் நீ பார் அப்படின்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்னை விட பெரிய அறிவாளி இருக்கிறதா? அது எங்க? அது எப்படி? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க ஒரு பயணம் போங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அந்த பயணத்தை பற்றி தான் சூரா கஹஃப் பேசுகிறது. தன்னுடைய வேலைக்காரனை அழைச்சி கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடற்கரையால போற செய்தியை சூரா கஹஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஊழியனை அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊழியனை பார்த்து சொன்னார்கள், எங்களுடைய வழியில் எங்களுக்கு பசி வந்தால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துக்கொண்டு வான்னு சொன்ன நேரத்தில் அந்த வேலைக்கார ஊழியன் தன்னுடைய கையில் இருந்த மீன் ஒன்றை எடுத்து அந்த கூடைக்குள்ளே வச்சுக்கொண்டு தலையில் சுமந்து கொண்டு போகிற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடைநடுவில் ஒரு கடற்கரை ஓரத்தில் சொன்னாங்க, ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் லேட்டாகி போமே, கொஞ்சம் உட்காருன்னு சொல்லி அவனும் கூடையை கீழே இறக்கி வச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே உட்கார்ந்து இருக்கும்போது அந்த கூடைக்குள் இருந்த மீன் கீழே பாஞ்சி கடலுக்குள்ளே ஓடுது. அது போற இடமெல்லாம் வழி விட்டு கொண்டு போகுது. அல்லாஹ் சொன்னான் மூசா நபியை பார்த்து, மூசாவே மீன் போற பக்கத்தால நீங்களும் போங்க. அங்க போனா அங்க ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் தான் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம். என்னுடைய அடியார்களில் சிறந்த அடியான் என்று அல்லாஹ் அவர்களுக்கு பறைசாற்றி நச்சான்றிதழ் அல்லாஹ் கொடுத்தான். அடியார்கள்ல சிறந்த அடியான். அவர்கிட்ட போய்த்து படிங்க மூசா, நீங்க உங்களை விட பெரிய அறிவாளி அவர் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம். சில தப்சீர்கள் எழுதியிருக்கிறாங்க ஹிதுர் அல்ல ஹலீர் என்றும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எங்கட பாசையில் நாங்கள் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம், பேசி இருக்கிறோம். அல்லாஹ் சொன்னான் அவர்கிட்ட போங்க, உங்களை விட பெரிய அறிவாளி அவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் வெட்கித்து போனார்கள், ஆஹா என்னை விட பெரிய அறிவாளி இருக்கிறாங்க, நான் அப்படி பேசி இருக்கக்கூடாது, தற்பெருமையில் யாரும் பேசிடக்கூடாது, நான் தான், என்னை விட யாரும் இல்லை. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அது. வியாபாரத்தில் என்னை விட ஆள் இல்லை, டிரைவிங்கில் என்னை விட ஆள் இல்லை, யாரும் நினைக்கக்கூடாது. அல்லாஹு தாலா ஒன்றை விட ஒன்றை இந்த உலகத்தில் சிறப்பாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய நியதி இது. அந்த மனிதர்கிட்ட போனாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு படிச்சுட்டாங்க ஏதாவது, அல்லாஹ்வுடைய கட்டளை உங்ககிட்ட போக சொல்லி உங்ககிட்ட இருந்து. அந்த ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கிட்ட படிக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை. இவர் சொன்னார், இல்லை நான் பொறுமையோடு இருப்பேன். பொறுமை இல்லை உனக்கு. இவங்க சொன்னாங்க, இல்லை 3 தடவைகள். அதுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் பொறுமையோடு இருப்பேன், எந்த இடத்துல நான் பொறுமையை மீறி விடுகிறேனோ ஹாதா ஃபிராக்கும் பைனி வ பைனக், உங்களுக்கும் எனக்கும் இடையில இருந்த எக்ரிமெண்ட் உடைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நான் பிரிந்து விடுவேன், பொறுமையாக நீ என்ன பார்ப்பீங்க. முதல் நிகழ்வு நடக்குது, பொறுமை இழந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் டக்குன்னு கேட்டாங்க, என்ன செஞ்சீங்க வேலை, என்ன வேலை செஞ்சீங்க நீங்க. 2வது நிகழ்வு நடக்குது, என்னப்பா இந்த மாதிரி அநியாயமா ஒருத்தரை கொண்டுட்டீங்க. கடைசியாக 3 நிலையிலையும் அவர்கள் பொறுமை இழந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாக்களித்தபடி பொறுமையோட ஈக்கல்ல. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க இந்த ரோட்டால் நீங்க போங்க, நான் எந்த வழியில நான் போறேன். சூரா கஹ்வை கொஞ்சம் திறந்து அதனுடைய கருத்தை உங்களுக்கு தெரிந்த பாசையில் கொஞ்சம் படித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருவது இந்த மஸ்ஜிதில் வைத்து நான் உங்களுக்கு வாய்தா சத்தியம் செய்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் சில மாற்றங்களை நிச்சயமாக காண்பீர்கள். சூரா கஹ்வை கொஞ்சம் திறவுங்கள். 110 ஆயத்துக்கள். அல்லாஹ் பல சரித்திரங்களை அங்கே சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அங்கே வருகிறது. கஹ்வாசிகளுக்கு நடந்த நிலைமைகளை பற்றி அல்லாஹ் அங்கே சொல்லுகின்றான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்ல வந்த விடயம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் பெரிய அறிவாளி என்று தன்னை நினைப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ என்ன? ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி, யா அல்லாஹ் என்னுடைய நெஞ்சகத்தை நல்ல விரிவாக்கி மார்க்க விளக்கத்தை நல்ல விளப்பத்தை தருவாயா. வயஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியங்கள் எல்லா விஷயத்தையுமே அல்லாஹ் எனக்கு லேசாக்கித்தாயா அல்லாஹ். காலையில் ஆஃபீஸுக்கு போற ஒருத்தர், படிக்க போற பிள்ளைக்கு இன்றைக்கு எக்ஸாம் இருக்குது, வியாபாரத்துக்கு போகக்கூடிய ஒருவர் இன்றைக்கு என்ன நடக்கும்ன்றே தெரியா, ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் தொழுதோம், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டோம், தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து கொள்வான். படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்குமா தான் நியத்து. ஒரு பிஸ்னஸ்மேனுடைய நிலைமையுமே படித்தான். ஒரு நீண்ட தூரம் கண்டிக்கு ஒரு மையத்து வீட்டுக்கு போறாரு அவசர பிரயாணத்தில், அவரும் பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ், இடையில ஆக்சிடென்ட் நடந்துடக்கூடாது, டைமுக்கு ஜனாஸாக போய் சேரணும். வயஸ்ஸிர் லி அம்ரி, என் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ரப்பே நீ எனக்கு லேசாக்கித்தா. காலையில ஒரு முஃமினான ஆணும் பெண்ணும் சிறுவர்கள் பெரியவர்கள் யாரும் இந்த துஆவை கேட்காமல் தங்கள் காரியத்தை அவர்கள் ஆரம்பிக்கவே கூடாது. ஒரு வீட்டில் சமைக்கக்கூடிய ஒரு பெண்மணி, வயஸ்ஸிர் லி அம்ரி, என் கணவனுக்கு நான் உணவு தயாரிக்க போகிறேன், என் வீட்டில் இருக்கிற பிள்ளை செல்வங்களுக்கு நான் உணவு தயாரிக்க போகிறேன், வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். வயஸ்ஸிர் லி அம்ரி, இன்றைய நாளையா அல்லாஹ் எனக்கு லேசாக்கி தாயா அல்லாஹ். ஒரு மனைவி இடத்தில் வர வேண்டிய துஆ இது.
பிள்ளைகளுக்கு இந்த துஆவை சொல்லிக் கொடுங்கள். படிக்கின்ற பிள்ளைகளுடைய நினைவாற்றலை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். நல்ல மார்க்க விளக்கத்தையும் படிக்கிற பாடங்களை நல்ல விளக்கசாலியை கொடுப்பான் அல்லாஹ். நல்ல புத்திஜீவிகளாக அல்லாஹ் இந்த பூமியிலே வாழ வைப்பான். வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி. என் நாவுல இருக்கிற முடிச்சுகளை எல்லாம் கலட்டி அவிழ்த்து என்னுடைய நாவை யா அல்லாஹ் தெளிவான முறையில் பேசுகின்ற பேச்சாற்றலை தா. வயஃப்கஹு கௌலி. நான் என்ன பேசுறேன்னு கேட்கக்கூடிய இரண்டாவது நபர் நான் சொல்றத விளங்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய பேச்சை தெளிவுள்ளதாக்கிறியால. சில மக்கள் எவ்வளோ வளவளன்னு பேசுவாங்க, அவருக்கு சாராம்சம் ஒரு சமரி எடுக்க முடியாது. சில பேர் கொஞ்சமா பேசுவாங்க, ஆழமான கருத்துக்கள் எங்களால எடுத்துக்கொள்ளலாம். அது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத். ஹாதா மின் ஃபضل ரப்பி. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு நிஅமா. ஒரு கணவன் இந்த துஆவை கேட்கணும். என்ற பிள்ளைகள் என்னிடக்கிட்ட கேட்கிற அட்வைஸ்களை என்ற பிள்ளைகள் வழங்கணும். யா அல்லாஹ், எவ்வளவு புத்தி சொல்றோம் பிள்ளைகளுக்கு, எவ்வளவு சொல்றோம் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்றோம். ஒரு உம்மா கேட்கணும் என்ற பிள்ளைகளுக்கு நான் சொல்ற அட்வைஸ் புத்திமதி என்ற பிள்ளை கேட்டு நடக்கணும். எல்லாரும் விரும்புறோம் இந்த துஆ. இஃப்கஹு கௌலி. நான் சொல்றது என்ற பிள்ளைகள் கேட்டு நடக்கணும். இந்த துஆ ஒரு ஆசிரியர், ஒரு டீச்சர், ஒரு லெக்சரர் கிட்ட இருக்க வேண்டியது என்ன? இஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ், நான் படிச்சு கொடுக்குற பாடங்கள் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கரெக்டா கிளியரா விளங்கணும். அவர் டீச்சருக்கு வரணும். ஒரு பிசினஸ்மேன் வியாபாரம் செய்ய போகல, கஸ்டமர் வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல அவருடைய துஆ காலையில என்ன? இஃப்கஹு கௌலி. ஒரு பொருளை எடுத்து காட்டும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது இப்படித்தான், இது இப்படித்தான், இப்படி. இத கஸ்டமர் விளங்குற அளவுக்கான டேலண்ட் அந்த வியாபாரி பிசினஸ்மேன் பெற்றிருக்கணும். இது வியாபாரத்தினுடைய ஒரு பொறிமுறை. இது பேச்சாற்றல் என்பது. அப்ப எனவே இது யாருக்கு சொந்தம்? எல்லோருக்கும் சொந்தமான துஆ. யாரும் விட்டுவிட முடியாது. இஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. ரப்பி என்ற ரப்பே, ஜித்னி இன்னும் இன்னும் அதிகமாக்கு. எதை? இல்மா. இல்ம, நாலேஜ், அறிவு. இந்த துஆவை கேட்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்த மாதம் முஹர்ரமுடைய மாதம். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்காத சோதனைகள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இந்த உலகத்தில் எல்லா சோதனைகளையும் முகம் கொடுத்தார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசியில பெரும் சோதனை ஒன்றை சந்தித்தார்கள். அதுதான் நெருப்பு கிணற்றுக்குள்ள அவங்கள தூக்கி போட்ட நேரம். யாருமே உதவி செய்ய முடியாது. யாரும் உதவி செய்ய முடியாது. நெருப்புக்குள்ள தூக்கி போட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. அவங்களுக்கு தெரியும், என்ற ரப்பை தவிர வேறு யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது. இந்த நிலை எங்களுக்கும் வரும், அல்லாஹை தவிர வேறு யாராலும் எங்களை காப்பாற்ற முடியாது. நிலைமைகள் வரும். எதிரிகள், இனவாதிகள் எங்களோட வீட்டை ரவுண்டப் பண்ணிடலாம். சில சந்தர்ப்பங்கள்ல யாரோ எங்களோட வெஹிக்கிளை ரவுண்டப் பண்ணி எங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து விளைவிக்க முற்படலாம். உடைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, வெட்ட பார்க்கிறாங்க. ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அல்லது இன்றைக்கு இத்தனை லட்சம் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும், பெரிய கஷ்டத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு வாரத்துக்கு எந்த வழியும் இல்லை, இந்த செக் இன்றைக்கு மாறணும். அல்லாஹ்வை தவிர வேற யாருடைய உதவியை கொண்டும் எனக்கு உதவி செய்ய முடியாது. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு உதவி, அல்லாஹ்வுடைய உதவி தான் எனக்கு தேவை. அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் இந்த கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது என்ற நிலையில் இருந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரே ஒரு துஆ, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். ஹஸ்புனல்லாஹ், நீங்கள்லாம் யாரு? என்ற ரப்பி எனக்கு போதுமான. அதுதான் அதோட கருத்து. பெற்றோரை பார்த்து, பேரண்ட்ஸை பார்த்து பிள்ளைகள் சொல்லணும், நீங்க என்ன பெத்தீங்க, வளர்த்தீங்க, பேர் வச்சீங்க, இல்ம தந்தீங்க, ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தீங்க, என்னை எப்படி வாழ வைக்கணும் என்றது ஹஸ்புனல்லாஹ் என்ற ரப்பி என்னோட இருக்கிறார், என்ன அல்லாஹ் பாதுகாப்பான். நீங்க போங்க, எனக்கு வாழ தெரியும். ஏன்? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அந்த ரப்பி எனக்கு போதுமானவன். ஹஸ்புனல்லாஹ், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன். வ நிஅமல் வகீல், அவன் பொறுப்பேற்றுக் கொள்றதுல அவனை விட மிஞ்சினது யாரும் கிடையாது. அவன் தான் பெரியதோர் பொறுப்பாளன். அவனை விட பாதுகாக்கிறதுக்கு வேற யாராலும் முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு செய்த உதவியை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு காலம் நெருப்பு கிணத்துக்குள்ளே தான் இருந்தேன்னு சொல்கிறாங்க. யாராலையும் நம்ப முடியுமா இது? இதை போல அதை போல நெருப்பு கிணற்றுக்குள்ள நான் இருந்த சந்தோஷத்தை போல யாராலும் அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு என் ரப் என்னை கண்ணியப்படுத்தி வரவேற்ற ஒரு விருந்தாளி அல்லாஹ் என்ன அங்க வச்சிருந்தான். அதிலிருந்து என்னை விடுவித்தான். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். காலை நேரத்தில் ஓதுவோம் 5 தடவைகள், ஓதிட்டு வெளியே போவோம். எங்க போனாலும் சரி, எங்களோட பிள்ளைகள் படிப்புக்கு போனாலும் சரி, நாங்க தொழிலுக்கு போனாலும் சரி, ஒரு பிரயாணத்துக்கு போனாலும் சரி, எதுக்கு போறண்டாலும் காலையில ஒரு மீனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். 5 தடவைகள் 7 தடவைகள் ஓதிக்கொண்டால் எம் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுவான். இந்த துஆவை கபூல் செய்த மாதம் நாம் இருக்கின்றது முஹர்ரமுடைய மாதம். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். கடலுக்குள் மீன் விழுங்கி 40 நாட்கள் ஆள் கடலுள்ளே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் நபியினுடைய கஷ்டத்தை போல ஒரு துன்பம் தான் அந்த நிலை. அல்லாஹ்வை தவிர யாராலும் அந்த மீன்லேருந்து அவங்களை காப்பாற்றவே முடியாது. சில நேரங்களில் இப்ராஹிம் நபியை யாராவது ஒருத்தர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துக்குள்ளேருந்து எடுத்த மாதிரி எடுத்தாலும் அவங்கள காப்பாற்றுறதுக்கு மனிதனால கொஞ்சமாச்சு சக்தி இருந்தது. ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விழுங்கிய மீன் ஆழ்கடலெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது. முழு கடலையும் முழு சமுத்திரத்தையும் சுற்றி கொண்டிருக்கிறது. யாரால் காப்பாற்ற முடியும்? எந்த மீன் என்று பிடிக்கிறது? அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், என்னுடைய அடியார் யூனுஸ் என்ற உதவியை வேண்டிய போது அவருடைய கஷ்டத்தை நான் போக்கினேன். அவர் கேட்ட துஆவை கபூல் செய்தேன். நோயில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கேன்சர் வருத்தமா? ஹார்ட் பர்சனா இருக்கிறீங்களா? என்ன வருத்தத்தில் இருக்கிறீங்க? தலை தூக்க முடியாத ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறீங்களா? லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு ரப் இல்லை. யா அல்லாஹ், நீதான் என்ற ரப், நீதான் என்ற ரப். சுப்ஹானக், நீ ரொம்ப பரிசுத்தமானவன், நீ ரொம்ப கண்ணியமானவன், நீ ரொம்ப ரொம்ப உயர்வானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அதிகமான பாவம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ். நீ செய்ய வேணாம் என்று சொன்னா நான் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ். அதிகமான பாவங்கள் செய்த ஒரு பாவி ஆகிட்டேன். அநியாயங்கள் அதிகமாக செஞ்சிட்டேன். உன்னை தவிர வேறு யாரால் என் பாவங்களை மன்னிக்க முடியும்? ரப்பே, என் பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எனக்கு வந்திருக்கிற இந்த நோயை குணமாக்கிடியா அல்லாஹ். எனக்கு வந்திருக்கிற இந்த ஆபத்தை நீக்கிடியா அல்லாஹ். என் பிள்ளைக்கு இருக்கிற கஷ்டங்களை துன்பங்களை நோய்களை நீக்கிடியா அல்லாஹ். வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு நான் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். இன்னும் தகுந்த ஜோடி கிடைக்குது இல்லையா அல்லாஹ். உன்னை தவிர வேற யார் இருக்கிறார்? லா இலாஹ இல்லா அன்த், உன்னை தவிர வேற யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது. அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செய்து அவர்களை இந்த பூமிக்கு மீண்டும் அல்லாஹ் அனுப்பி வாழ வைத்து அவருடைய துஆ கபூல் செய்யப்பட்ட மாதம் முஹர்ரமுடைய மாதம். அதனால கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் இந்த துஆக்களை நாங்கள் ஓதிக்கொள்ளுகிற போது எங்களை அறியாமல் எத்தனையோ பல ஆபத்துக்கள் வரும். அல்லாஹு தஆலா எங்களை கேடயமாக இருந்து எல்லாத்தையும் அப்படியே தட்டி தட்டி விட்டு கொண்டிருப்பான். அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நினைப்ப இந்த துஆ கபூல் ஆகுது இல்லைன்னு நாங்கள் குறை சொல்லிக்கொண்டே இருப்போம். அதுதானே மனிதனுடைய புத்தி, மனிதனுடைய பண்பு என்ன? எந்த நேரம் அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வை குறை சொல்லி கொண்டிருக்கிற. எவ்வளோ கேட்டாலும் ரப்பு தாரான் இல்லை, எவ்வளோ கேட்டாலும் துஆ கபூல் ஆகுது இல்லை. மனிதன் நினைக்கிறான் சுவிட்சை போட்டால் லைட் பத்துற மாதிரி கேட்டவுடன் கபூல் ஆகணும் என்று. அந்த அளவுக்கு கேட்டவுடன் கபூல் ஆகிற அளவுக்கு எங்களோட ஈமான் பவர் உள்ளதா இருக்குதா? ரமலான் முழுவதும் 5 நேரம் தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம். அன்றைக்கு அடுத்த நாள் பெருநாள் வந்து அடுத்த நாள் ஷவ்வால் போகிற சுபகுக்கு பார்த்தா சுபகு தொழுகை இல்லாமல் படுத்து கொண்டு இருக்கிறோம். எப்படி எங்களோட துஆ கபூல் ஆகிற? பொறுமை இல்லை எங்களுக்கிட்ட அவசரம் இருக்குது. ஆக வந்திருக்கக்கூடிய இந்த புதிய ஹிஜ்ரி ஆண்டு எங்களோட வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய காலம். கடந்த வருடங்கள் எப்படியோ கடந்து விட்டது. வாழக்கூடிய காலத்தை இன்ஷா அல்லாஹ் நல்ல அமல்களை கொண்டு நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ளணும். தொழுறோமா கரெக்டாக தொழுறு கொள்றதுல ஆர்வம் காட்டணும்.
இவ்வளவு காலம் பரலான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துக்களை தொழாம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டோமா? இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இல்ல, நான் இப்படியே போறதில்லை என்ற ரப்பின் பக்கமாக நான் என்ன நெருங்குறதுக்கான வழிகளை தேடணும். சுன்னத் தொழுகையில ஆர்வம் காட்டணும். போற வார வழியில வீட்டுல தொழுது கொண்டிருந்தோமா? இல்ல, இந்த பூமியில அல்லாஹ்வுக்கு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுல போய்த்தான் அல்லாஹ்வுடைய வீட்டுல தான் நான் தொழுவேன், எந்த வீட்டுல நான் தொழ மாட்டேன். எந்த வீடு அல்லாஹ்வுடைய வீடா? அல்லாஹ்வுடைய வீட்டுல நான் தொழுவேன், அல்லாஹ்வுடைய வீட்டுல நான் சுஜூது செய்வேன். வலது பக்கம் சலாம் கொடுக்கும் போது நல்ல சாலிஹான மக்களை நான் பார்ப்பேன். இடது பக்கம் சலாம் கொடுக்கும் போது இன்னும் ஒரு சில சாலிஹான மக்களை நான் பார்ப்பேன். வளமையா வந்து தொழுது கொண்டிருக்கும் போது சில நாட்கள் என்னை பள்ளியிலே சுஜூதிலே முசல்லாவிலே சில மக்கள் காண மாட்டார்கள். கேட்பார்கள், இந்த மனிதர் வருவாரே, இவ்விடத்தில் ஒருவர் தொழுவாரே, இவரை காணவில்லையே. யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, சோமில்லாம இருக்கிறார் அப்பா அவர். எங்களோட குடும்பத்தார்கள் எங்களுக்கு துவா செய்யற மாதிரி பள்ளியில கண்ட 4 பேர் நமக்கு துவா செய்வாங்க. யா அல்லாஹ், அவருக்கு நல்ல ஆஃபியத்தை கூடிய அல்லாஹ், நல்ல சுகத்தை கூடிய அல்லாஹ். மார்க்கெட்ல நண்பர்களை வச்சுக்கொள்ற மாதிரி, தொழில் செய்யற இடங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ்களை வச்சுக்கொள்ற மாதிரி, பிசினஸ்ல எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி, பள்ளி முசல்லாக்கள்ல சில நல்ல மனிதர்களை நல்ல நண்பர்களாக நாங்கள் ஆக்கி கொள்ள வேண்டும். சுகமில்லாம ஒரு நாளை படுத்துக்கொண்டிருந்த அவங்களோட துவா எங்களுக்கு தேவை. சில நேரங்கள்ல மௌத்தாகிட்டார் என்று செய்தியை கேட்டாலும் எங்களோட சஃப்ல ஜனாசா சஃப்ல வந்து நிக்கிற மக்களை நாங்க உருவாக்கி கொள்ளோம். சொன்னாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ஜனாசா தொழுகையில 100 மனிதர்கள் கலந்து கொண்டு அந்த ஜனாசா தொழுகையில அல்லாஹும்ம ஃகிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் நீ இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக, இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று எந்த ஜனாசாவுக்கு பின்னால 100 மனிதர்கள் அந்த ஜனாசாவுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ அந்த ஜனாசாவுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்காமல் இருக்க மாட்டான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மக்கள் எங்க நாங்க சம்பாதிக்கிறது? பள்ளியில தான் சம்பாதிக்க முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? நாங்க வீட்டுல தொழாம பள்ளிக்கு வரணும். பள்ளிக்கு 5 நேரம் வந்து போகும்போது பல பேரை காண்போம், பல பேருக்கு சலாம் சொல்லுவோம், அவங்க எங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க, எங்களுக்குள்ள ஒரு நல்லுறவு உண்டா. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த புதிய ஹிஜ்ரி ஆண்டிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் நல்ல அமல்களின் பக்கமாக அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வழிகளில் எங்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பங்களோட சேர்ந்து வாழணும். யாரோடையும் கோவிச்சு கொள்ளக்கூடாது, யாரோடையும் கோவிச்சு கொள்ளக்கூடாது. என்னத்தை கோவிச்சு கொள்றது? அதனால் எங்களுக்குள்ளே பகைமை உண்டாகும், ஈமான் இல்லாத நிலை உண்டாகும். பகைச்சு கொண்டு கோவிச்சு கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்மைகள் செய்வதற்கு ஆர்வமே வராது. அல்லாஹ் இடத்துல கையேந்தி துஆ கேட்கறதுக்கு விருப்பம் இருக்காது. கண்களால் கண்ணீரை வடிக்க முடியாது. யாருடையும் கோவிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. முடியாத கட்டம் அப்படித்தான் கோவிச்சு கொண்டோம், கொஞ்சம் பேசிட்டோம், ஏசிட்டோம், திட்டிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாள் போயிடுச்சு, 2வது நாள் போயிடுச்சு, 3 நாளைக்கு மேலே அதை வச்சு கொள்ளக்கூடாது. சலாம் சொல்லிடும், சலாம் சொல்லிடும். எப்படியாவது நேரடியாக கண்டால் சலாம், அப்படி இல்லாட்டி ஃபோன் கால் ஒன்று போட்டு சலாம் சொல்லிட்டு சோமா இருக்கிறீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோ போதும், அவ்வளோ போதும். உறவை புதுப்பிச்சு கொண்டாச்சு. சலாம் சொல்லிடும். லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர ஃபௌக 3 3 நாளைக்கு மேலால் பேசாமல் இருப்பது ஒரு முஸ்லீமுக்கு ஹலால் அல்ல. ஃபமன் மாத தாலிக் தஹல அன்னார், பேசாத நிலையில் ஒருத்தர் வஃபாத் ஆகிவிட்டால் அவர் நரகம் நுழைந்து விட்டார் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களோட அயல் வீட்டுக்காரர்கள் யாராக இருப்பாங்க, முஸ்லீம்களாக இருப்பாங்க, நன்முஸ்லீமாக இருப்பாங்க, நல்லுறவை பேணிக்கொள். போற வார நேரங்களில் கொஞ்சம் சிரிச்சு கொள்றது, கொஞ்சம் ஒருத்தரை பார்த்து ஸ்மைல், ஒரு சிரிப்பு சிரிச்சாலே சதக்கா என்று சொல்லிய மார்க்கத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சதக்கா, ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறது சதக்கா. இதை விட இலகுவான மார்க்கம் இந்த உலகத்தில் இருக்குதா? கையால பேச திறந்து கொடுக்கிறது மட்டுமல்ல சதக்கா. ஒரு மனிதரை பார்த்து, மனிதர் முஸ்லிமை மாத்திரமல்ல, நாம் ஒரு மனிதரை பார்க்கிற போது புன்முறுவலோடு பார்க்கிறது ஒரு சதக்கா. எங்களோட அயல் வீட்டுக்காரர்களை பார்க்கிறது, எங்களோட பிசினஸ் மேன்கள், நாங்கள் தொழில் செய்கின்ற இடங்கள்ல எத்தனை பல மக்களை பார்க்கிறோம். ஒரு லேசான ஒரு சிரிப்பு, அதுக்கு எங்களுக்கு அவங்க பதிலா சிரிச்சுட்டு போவாங்க. எங்களோட உள்ளத்துல 2 பேருடைய உள்ளத்துல எந்த குரோதம் இருக்காது. எனவே கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு அருமையான நிகழ்ச்சியை
இந்த இடத்திலே நடாத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி தந்து நல்லதோர் உபசரிப்பையும் தந்து இந்த பள்ளி நிர்வாகத்தினருக்காக துவா செய்து கொள்கின்றோம். அவருடைய பணிகளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த மஸ்ஜிதினுடைய ஃபவுண்டர்ஸ்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் இப்படியான நல்ல பல அமல்கள் நடந்து வருவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு லீவ் நாள் என்றும் பார்க்காம ஆசையோட ஆர்வத்தோட கலந்து சொல்கிற விஷயங்களை கேட்டுட்டு போகணும் என்ற நல்ல நோக்கத்தோடு வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து அவளுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக முத்தகீன்களாக வாழ்வதற்கு யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. எங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு நல்ல அறிவை யா அல்லாஹ் நிரப்பமாக கொடுத்தருள்வாயாக. எம் அனைவர்களையும் திடீர் சோதனையிலிருந்தும் திடீர் மௌத்திலிருந்து நம் அனைவர்களை நீ பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களிலே எத்தனையோ மக்கள் நோயாளிகளாக இருக்கிறார்கள். அவருடைய நோய்களை நீ குணப்படுத்தியல்வாயாக. உன்னை தொழுது சுஜூதி செய்து அமல் செய்வதற்கு தடையாக எந்த ஒன்றையும் விசேஷமாக நோயை கொண்டு யா அல்லாஹ் எங்களை சோதிச்சு விடாதே ரஹ்மானே. மௌத்து வரைக்கும் உன்னை சுஜூது செய்யக்கூடிய ஈமானை உடல் சுகத்தை நீண்ட ஆயுளை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. எங்கள் அனைவர்களையும் நீ விரும்பக்கூடிய நல்லடியார்களாக கபூல் செய்வாயாக. இவ்வளவு காலம் நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தோமோ இதைவிட சந்தோஷமாக வாழக்கூடிய எதிர்கால சூழ்நிலையை நம் அனைவருக்கும் உருவாக்கி தந்தல்வாயாக. எங்களோட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வியாபாரத்திலும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. எங்கள் அனைவர்களுடைய கல்புகளிலும் இருக்கின்ற ஹலாலான ஹாஜத்துகளை யா அல்லாஹ் நிறைவேற்றி தருவாயாக. இந்த பயானின் போது கேட்ட விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு இலகுத்தன்மை உண்டாக்கி தந்தல்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.